ஒரு சாதாரண பதவியில இருந்தாலே முதல் மாடியில கால் மேல கால் போட்டு கெத்தா உட்காந்துக்கிட்டு தன்னை தேடி வர்றவங்க கிட்ட தலைவர் இல்லன்னு சொல்ல சொல்லி திருப்பி அனுப்புற இந்த காலத்துல ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரா இருந்தோம் ஒரு நாள் கூட வீட்டுல சும்மா உட்கார்ந்து பார்த்ததே இல்ல. திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 4 வருஷத்துல முதலமைச்சர் எங்கன்னு கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் களத்துல இருக்காரு, இந்த ஊர்ல இருக்காரு, அந்த ஊர்ல இருக்காரு, சுற்றுப்பயணம் போயிருக்காரு, வெளிநாட்டு பயணம், மக்களோட குறை கேட்பு பயணம்னு சும்மா தேனி மாதிரி அவ்வளவு சுறுசுறுப்பா சுத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல கொரோனா காலத்துல பக்கத்துல இருக்கிற அத்தனை பேர் தடுத்தும் என்னோட மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறேன்னு சொல்லி தைரியமா ஹாஸ்பிட்டலுக்கு போனது, மழை காலத்துல தண்ணியில இறங்கி உதவி பண்ணது, வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு வயல்வெளியில இறங்கினது, அண்ட் சமீபத்துல கூட நடிகர் கிங்காங் அவர்களோட மகள் கல்யாணத்துக்கு காலையில திருவாரூர்ல இருந்துகிட்டு மத்தியானமே யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாம சர்ப்ரைஸ் விசிட்டா கல்யாணத்துக்கு போனதுன்னு ஏகப்பட்ட சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப கூட காலையில வாக்கிங் போனப்ப திடீர்னு மயக்கம் வரா மாதிரி இருந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஆனா அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அதிமுகல இருந்து விலகி திமுக கட்சியில சேர போறாருன்னு தெரிஞ்ச உடனே அன்வர் ராஜா அவர்களை அன்போட திமுகவுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காரு. இன்னைக்கு முடியாது, நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா கமிட்மெண்ட் இஸ் an act, not a wordன்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரியான செயல் தான் இதுவும். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுக்கு பேர் தான் சாதி.